இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. 2 அதிகார மையங்கள் இருப்பது பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஜம்மு காஷ்மீரின் யூனியன் பிரதேச முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து 2019இல் ரத்து செய்யப்பட்ட போது அந்த மாநிலம் ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று உமர் அப்துல்லா முதல்வராக பதவியேற்றார். ஜம்மு காஷ்மீர் ஆளுநருடன் அதிகாரத்தை பகிர்ந்து ஆட்சி நடத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து பேட்டியளித்துள்ள உமர், 2 அதிகார மையங்கள் இருப்பது பேரழிவை உருவாக்கும். பல அதிகார மையங்கள் இருந்தால் எந்த அமைப்பும் நன்றாகவே வேலை செய்யாது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள முக்கிய நிலப்பரப்பாக இருப்பதால் ஒருங்கிணைந்த உத்தரவுக்கான தேவை இருக்கிறது என்று கூறினார். சட்டப்பேரவை தேர்தலின் போது ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநில அந்தஸ்தை மீட்டெடுப்பதற்கான இறுதி முடிவை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகிய இருவர் மட்டுமே எடுக்க முடியும் என்றும், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக தொடருமானால் அதை முறியடிக்க மாற்று திட்டம் உள்ளதாக அப்துல்லா தெரிவித்தார்.